3000லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1500க்குள்ளே வந்தேன், அவ்வளோதான் வந்தேன். அதுக்கு கம்மி போக முடியாது. ஒரு நல்ல சாரீஸ் இருக்காது. தோசை மாவு இருக்குல்ல, அதில் முல்தானி மெட்டி ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அது ட்ரை ஆகிற வரைக்கும் இருந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஒரு மாய்ஸ்சர் மட்டும் போட்டால் போதும். அப்போ வந்து நான் ஃபிக்ஸ்டாக சில வளையல் போட்டுப்பேன். கண்ணாடி வளையல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இந்த வளையல் இருக்கும். அது நல்லியம்மா கொடுத்த வளையல் தான் இன்னும் நான் காப்பு மாதிரி அந்த கெட்டப்பில் ரெகுலராக நான் போட்டுட்ருப்பேன். நிறைய சாரீ கொடுத்துருக்காங்க எனக்கு. எல்லாமே அவங்க எல்லாருக்கும்லாம் கொடுக்க மாட்டாங்க. மருதாணி இருக்குல்ல, மருதாணி, கருவேப்பிலை, வேப்பிலை, மெயினாக வேப்பிலை, இந்த கத்தாழை, என்னென்ன கிடைக்குதோ மேக்ஸிமம் ஒரு 5 பொருளோ இல்லை 2-3 பொருள் எது கிடைக்குதோ அதெல்லாம் அரைச்சிட்டு வீட்லேயே வச்சு இந்த தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அந்த விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி. மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா ஆக்ட்ரஸ் தாட்சாயினி அவங்க கூட தான் இருக்க போகுது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சீரியல் நடிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்க. என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ்னா இப்போ இது இருக்கு இல்லையா, இது வந்து மேக்ஸிமம் காட்டன் மிக்ஸ் தான் இருக்கும். நான் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக போட மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. அதனால இந்த மாதிரி காட்டன் பேஸ்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதில் லைட்டாக கொஞ்சம் பட்டு மிக்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுவேன். ரொம்பவும் ஹெவி ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி, அதாவது ஹெவி பார்டரு, ஹெவி டிசைன் எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கணும் யூஸ் பண்ணுவேன். அது லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன், பெஸ்ட் காஸ்ட்லி இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன், இது ரெண்டே நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? லோயஸ்ட்டு காஸ்ட்லினா, லோயஸ்ட்னா உங்களுக்கு வந்து அந்த சாரியோட இது பெருசாக இருக்காது, அது தெரிஞ்சிடும். லோயஸ்ட் ப்ரைஸுங்கிறது சீக்கிரமாக அது ஸ்பாயில் ஆகிடும், அது லைஃப் வராது. கொஞ்சம் காஸ்ட்லினா மேக்ஸிமம் நான் முன்னாடிலாம் வந்து 3000க்கு மேலே தான் சாரீலாம் எடுப்பேன். நான் கட்டுற சாரீ 3000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும், அது அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தேன். பட் சீரியலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பர்ச்சேஸ், சினிமாவில் வந்து கம்பெனி அவங்க ப்ரொடக்ஷன் இது பண்ணுவாங்க, சீரியலுக்குன்னும் போது நாங்கள் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் என்ன 3000லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1500க்குள்ளே வந்தேன், அவ்வளோதான் வந்தேன். அதுக்கு கம்மி போக முடியாது. ஒரு நல்ல சாரீஸ் இருக்காது. நளினி மேம் வந்து அவங்க ரொம்பவே க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. மேம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க அவங்களோட சாரீக்கே வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு வீடே பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு சாரீ கிஃப்ட் இருக்கா? ஒரு சாரீ கிஃப்ட் எல்லாம் கிடையாது, நிறைய சாரியே கொடுப்பாங்க. நான் முதல்ல யார்கிட்ட சாரீலாம் வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட யாருன்னா ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். நான் எனக்கு என்ன பழக்கம்னா, ஒரு சாரீ வந்து இத்தனை டைம் தான் கட்டணும், மேக்ஸிமம் 10 டைம்ஸ்லாம் இல்லை, அது மேக்ஸிமம் ஆகிடும். ஒரு 3-4 டைம்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் நான் யாருக்குன்னா கொடுத்துருவேன். வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் யாருக்காவது ஒன்று எங்கள் அக்கா கிட்ட கொடுத்து யாருக்குன்னா கொடுத்துரு, அது எவ்வளோ காஸ்ட்லி சாரியாக இருந்தாலும் கொடுத்துரு, யாருன்னா யூஸ் பண்ணிட்டு போட்டோம், நான் என் வீட்டில் அப்படியே இருக்கிறதுக்கு யாராவது யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அந்த இதில் அதுக்கப்புறம் இந்த நான் கிராண்ட் சீன்ஸ் எல்லாம் பண்ணுறேன், பெரிய கேரக்டர் பண்ணுறதுனால நான் அப்போ நல்லியம்மா கிட்ட நான் சொன்னேன், அம்மா நான் சாரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு டாபிக் வந்துச்சு. சரி நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டயோ அனுப்பிச்சி விட்டாங்க நிறைய சாரீஸ். இப்போ நான் தெலுங்கு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, அப்போ நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அம்மா அவங்க தெலுங்கில் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க ரீஎன்ட்ரிலே தெலுங்குல பண்ணி பெரிய ஆளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாங்க. அம்மா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சொல்லுங்கம்மா அப்படின்னு நாங்கள் எல்லாரும் 4-5 ஆர்டிஸ்டாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் ஒரு இதோட. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக 1 year இந்த தெலுங்கு அந்த ஹைதராபாத்தில் நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அந்த மேக்கப் கெட்டப்போட போயிட்டு, அப்போது நல்லியம்மா வந்து அங்கே ஷூட்டிங் படத்துக்காக வந்திருந்தாங்க. அப்போது நான் அங்கே வந்து அவங்கள போய் பார்க்கறதுக்காக என் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கே போனோம். போயிட்டு பார்த்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். போன வருஷம் தானே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அதாவது நீ கேட்டியே தெலுங்குல பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ வந்துட்டல நீ, அதே மாதிரி வந்துட்டு என்னையும் பார்க்க வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆத்மார்த்தமாக நம்ம பேசும்போது அது நடக்குங்கிறது இதாக இருக்குது. அதே மாதிரி நல்லியம்மாவை பார்த்து அவங்க கிட்ட தான் வாய்ப்பு கேட்டது.
ஸோ அவங்களே போய் அங்கே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரி. ஸோ சாரியும் வந்து சாரி, பொட்டு, ஸோ இந்த கெட்டப் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டிக்கரு, சாரீஸு, வளையல். நான் அந்த தெலுங்கு சீரியலில் நான் பண்ணியிருப்பேன் ஒரு கெட்டப்பில். அப்போது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன், நார்மல் சீனுக்கு இதுதான். சப்போஸ் ஒரு பூஜை சீனு, கோயில் சீன் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நாங்கள் ஜுவல்ஸ் வேறு மாற்றுவோம். அப்போ வந்து நான் ஃபிக்ஸ்டாக சில வளையல் போட்டுப்பேன். கண்ணாடி வளையல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இந்த வளையல் இருக்கும். அது நல்லியம்மா கொடுத்த வளையல் தான் இன்னும் நான் காப்பு மாதிரி அந்த கெட்டப்பில் ரெகுலராக நான் போட்டுட்ருப்பேன். நிறைய சாரீ கொடுத்துருக்காங்க எனக்கு. எல்லாமே அவங்க எல்லாருக்கும்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க தான் ஷேர் பண்ணிருக்காங்களா, நான் அந்த பார்த்தேன் இந்த சாரியில வந்து நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ணிருக்காங்களா? நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் அனுப்பணும்னு நினைப்பேன், சொல்லணும்னு நினைப்பேன் இந்த சாரியில் எப்படி இருக்கேன்னு. எனக்கு வந்து எப்படின்னா, ஸோ ரொம்ப இந்த அது என்னமோ ஓவர் ஆக்டிங் மாதிரி ஒரு ஃபீல் வரும். நாங்கள் வந்து பாண்டிங்காக இருக்கோம், நான் அப்படி இது பண்ணிக்க மாட்டோம். இப்போ நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னா முடிச்சு போச்சு அதோட. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக அவங்கள வந்து வேற விதத்தில் நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான். உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன் வீக்லி ட்வைஸ் எண்ணெய் வைப்பேன், நல்லெண்ணெய் வைப்பேன். அப்படி இல்லைன்னா வீட்லேயே எண்ணெய் காய்ச்சுவேன். நான் மேக்ஸிமம் அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்னு வெளியில எல்லாம் மேக்ஸிமம் ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் அது இது நான் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பயம், இந்த பியூட்டி பார்லர் போகிறது அங்கே இங்கேன்னு எதையுமே நான் பண்ண மாட்டேன். ஐப்ரோஸ் கூட நான் போக மாட்டேன். ஒரு ப்ளக்கர் இருக்கும், அதில் எடுத்து ஷேப் நாங்களே எடுத்துக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஜாஸ்தி நான் இது பண்ண மாட்டோம். ஹேருக்கு வந்து வீக்லி ட்வைஸ் எண்ணெய் வச்சு குளிக்கிறது. நிறைய எண்ணெய் வச்சுட்டு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு குளிச்சிருவோம். டெய்லி எண்ணெய் வைக்க முடியும், நம்ம சடனாக நம்ம ஷூட்டிங் போக வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள். ஆனால் வீக்லி ட்வைஸ் கம்பல்சரி எண்ணெய் வச்சுட்டு ஃபேஸ்க்கெல்லாம் அந்த ஆயில் தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, மருதாணி இருக்குல்லையே, மருதாணி, கருவேப்பிலை, வேப்பிலை, மெயினாக வேப்பிலை, இந்த கத்தாழை, என்னென்ன கிடைக்குதோ மேக்ஸிமம் ஒரு 5 பொருளோ இல்லை 2-3 பொருள் எது கிடைக்குதோ அதெல்லாம் அரைச்சிட்டு வீட்லேயே வச்சு இந்த தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி நானே எண்ணெய் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சு ஒரு மாசம் 3 எண்ணெயும் போடலாமா? ஆமா, 3 எண்ணெயும் நல்லது. ஓகே. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அந்த கேஸ்டர் ஆயில் சொல்லுவாங்க, அந்த எண்ணெய். அதுல விளக்கெண்ணெய் கொஞ்சம் தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய் இதுவும் ஒரு ஈக்குவலா போட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐட்டம்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு மாசத்துக்கு யூஸ் ஆகும். அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். நல்ல நேச்சுரலா ரொம்ப ஹெல்த்தா இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் நான், அது ரொம்ப நல்லது. வால்நட் இருக்குல்ல, வால்நட்டு, பாதாம் வந்து ஐஸுக்கு நல்லது, கண்ணு நல்லா தெரியும். அப்புறம் வந்து ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. பாதாம் சாப்பிடலாம். நைட்டு ஊற வச்சுட்டு அந்த இது ரெகுலராக கொடுத்துருக்காங்க, ரெகுலராக டெய்லி ஒரு 10 சாப்பிடலாம். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிற விஷயம் கிடையாது, அது ரொம்ப உண்மையான விஷயம் அது. அப்புறம் அது இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு டேட்ஸ் போட்டுட்டு நாட்டு சக்கரை அதுவும் போட்டுட்டு ஒரே ஜூஸாக பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ஜூஸை குடிச்சுன்னா வேலை முடிஞ்சுது. திடீர்னு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நம்ம சரியாக சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்படின்னும் போது அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெசிபி இருக்கா? மோர் தான் பெஸ்ட்டு ஃபுட்டு. ஒரு 1 hour பசி தாங்கும். அந்த மோர் தான் வந்து பெஸ்ட்டு ஃபுட்டு. நாங்கள் ஹைதராபாத் போகிறோம் இல்லைங்களா, மோர் தான் என்னை காப்பாற்றிட்டுருக்கு, தயிர் தான் என்னை காப்பாற்றிட்டுருக்கு. ஒரு ஃபில்லிங்காக இருக்குது, வேற எதுவுமே இல்லை. மோர் குடிச்சோன்னா பசிக்குது அப்படின்னும் போது அந்த மோரை குடிக்கும்போது என்ன ஆகுன்னா, ஹீட்டு குறையுது. அது இல்லாமல் அந்த பசி தாங்கும், ஸ்டமக் பெயினும் வராது. இது வந்து எப்படின்னா, நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா, அண்ணாமலை மூவியில் ரஜினி சாரோட அசிஸ்டண்ட்டு அவங்க அந்த ஸ்டீல் பாட்டிலில் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் பார்த்தா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த மோர் ரஜினி சாருக்காக வச்சுருந்த மோர், நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு. அவருக்கு வச்சிருக்கிறது கொடுக்குறீங்க, பரவாயில்ல குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த மோர் தான் வந்து பெஸ்ட்டு ஷூட்டிங்கில். ஏன்னா அந்த லைட்டிங் முன்னாடி இருக்கும்போது அது. ஸோ நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து பாலாக குடிக்கிறத விட மோரை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்கின் நல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே அதை மோரில் வந்து நிறைய விஷயம், ஏன்னா அதுலேயே கொஞ்சம் வெண்ணெய் இருக்கு மாமி, அதுலேயே ஸ்கின் நல்லா இருக்கும், அல்சர் வராமல் பார்த்துக்கும். டோட்டலாக பெஸ்ட்டு வந்து நான் 4-5 விஷயம் அடங்கியிருக்கு, அது மோர் பெஸ்ட்டு. நான் மோர் சாதம் அதை சொல்கிறேன்னா, மோர் சாதமாக ரெடி பண்ணி வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு சாப்பிடுவேன் நான், அதான் எனக்கு ஃபுட்டு.
ஓகே. மேக்ஸிமம் வேர்க்கடலை கூட நிறைய சேர்த்துக்கலாம். அது பச்சை வேர்க்கடலையா இருந்தாலும் சரி. சாப்பாடு அதாவது என்னன்னா என்னமோ சொல்லுவாங்க, பிரியாணிக்காக வெயிட் பண்ணாம பசிக்கு பழைய சாதம் கிடைச்சா கூட சாப்பிட்டுருங்க அந்த நேரத்துக்கு. புரியுது. நம்ம உயிரோட இருந்ததுக்கு அப்புறம் பிரியாணி வரட்டும் இல்லையா? ஆமா. சோ அதுதான் இன்னைக்கு நான் பேசணும்னு நிறைய இருக்கு. சாப்பாடு விஷயம்லாம் வந்து இன்னைக்கு கச்சா மச்சான்னு போயிட்டு இருக்கு. என்ன கிடைக்குதோ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட். ஆமா, அது ஃபாஸ்ட் ஃபுட் எதுக்குன்னா நம்ம ஃபாஸ்டா போய் சேர்றதுக்கா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு நம்ம ஒர்க் பண்றோம், கஷ்டப்பட்டு நம்ம உடம்பு இருந்தாதான் நம்ம வந்து வேலை பார்க்க முடியும். அதனால நீங்க நமக்கு இவ்வளோ பணம் தான் வேணும் அப்படின்னு நம்ம தான் ஒரு கால்குலேஷன் போடணும். 12 மணி நேரம் எதுக்கு 1ல இருந்து 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் டு டைம் நம்ம அதை டைமிங் கீப் அப் பண்ணி நம்மளா ஒரு டைமிங் செட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணணும். இப்போ நீங்க தெலுங்கு சீரியல்லாம் பண்றீங்க. ஸோ இங்க இருந்து ஹைதராபாத் போறீங்க, அப்புறம் மறுபடியும் சென்னை வரீங்க. இந்த டிராவல்ல வந்து ஷூட்டிங்கும் பார்க்குறப்ப நம்மளோட ஸ்கின் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே ட்ரை ஆயிரும். இதெல்லாம் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? நான் மேக்ஸிமம் நிறைய பியூட்டி பார்லர் போக மாட்டேன். வீட்டில் நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டேங்குன்னு தெரியாது. தோசை மாவு இருக்குல்ல, அதுல முல்தானி மெட்டி ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour அது ட்ரை ஆகுற வரைக்கும் இருந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணா ஒரு மாய்ஸ்சர் மட்டும் போட்டால் போதும். அதுதான். இன்னும் மேக்கப் எதுவும் கிடையாது. ஐ மேக்கப், லிப்ஸ்டிக், அவ்வளோதான். ஹெவி மேக்கப், ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட மாட்டோம் வெளியில போனோம்னா. ஷூட்டிங்காக அதுவும் அங்க கூட லைட் மேக்கப் தான் போட்டுட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கும், லைட்டா போட்டுட்டு பவுடர் பேடு, இந்த ஐ மேக்கப், லிப்ஸ்டிக், அவ்வளோதான். ஓகே. இதுதான் எங்களோட மேக்கப்போட இது. ஃபுட் ரொட்டீன்னா என்னவா இருக்கும்? நான் மேக்ஸிமம் ஸ்பைசி காரம் சாப்பிட முடியாது. ஸோ டைமுக்கு ஃபுட் எடுக்க முடியாது. அதனால ஹைதராபாத் போது அங்கே ரொம்ப கஷ்டம். நான் எல்லாம் சொல்லுவாங்க ஹைதராபாத்ல நல்ல சாப்பாடு இருக்கும், நீங்கள் அதை சாப்பிடுவீங்க இதை சாப்பிடுவீங்க. ஐயோ, ஹைதராபாத் சரி. நான் இங்கே பாண்டிச்சேரியில் வானத்தை போல ஷூட்டிங் டைமில் பாண்டிச்சேரி போயிருந்தோம். அங்கேயும் நான் வேஸ்ட்டு, ஹைதராபாத்துக்கும் நான் வேஸ்ட்டு. என்னன்னா ஹோட்டல் ஃபுட்டு நான் சாப்பிடவே மாட்டேன். பாண்டிச்சேரி போனப்போ என்னோட அசிஸ்டன்ட் வந்து எனக்காக தனியாக சமைப்பாங்க. அந்த மாதிரி இங்கே ஹைதராபாத் போனப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தயிர் சாதம், என்னோட சென்னை ரைஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே என்னோட அசிஸ்டன்ட் அந்த ரைஸ் மட்டும் வச்சு தருவாங்க, அதில் தயிர் போட்டுட்டு வேர்க்கடலை போட்டு சாப்பிடுவேன். அது மாதுளப்பழம் ஜூஸு, இந்த வாட்டர்மெலன், இதுதான் என்னோட ஃபுட்டு. நைட்டு இட்லி. ஓகே. இதுதான் காப்பாற்றிட்டு வருது. வேற ஃபுட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது கிடையாது. ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் சொல்கிறதா சொல்லுவீங்க? ஸ்கின் மெயின்டைன் பண்ணோன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். நாங்கள் முன்னாடிலாம் கொஞ்சம் ஓரளவாவது நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா, முன்னாடிலாம் ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் நிறைய. எப்போ பார்த்தாலும் அந்த மிக்ஸி இருக்கும். ஃப்ரூட்ஸ் எப்போவுமே எங்கள் வீட்டில் அதுதான் இருக்கும். ரைஸை விட ரைஸில் நாங்கள் இவ்வளோ தான் எடுப்போங்க. ரைஸ் சப்போஸ் நான்வெஜ் இருந்தால் கூட ஒரு 2 பீஸ் தான். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ ஃபுட்டி நிறைய சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். வெயிட் போடாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம். அதுக்காக ஓவர் எக்ஸசைஸ் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாப்பாடு விஷயத்துல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு ஒவ்வொரு நேரத்துலலாம் வந்து இந்த பழைய சாதம் ரைஸ் இருக்கு இல்லையா, ரைஸை பற்றி ரைஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம அரிசி இருக்கு இல்லையா, அரிசி தான் எல்லாத்துக்குமே மெடிசனு. இல்லை ரைஸ் வந்து பயமுறுத்தி நம்மளை டைவெர்ட் பண்ணுறாங்க, அது இல்லை. சாப்பாடு அரிசி இருக்கு இல்லையா, நல்ல சாப்பாடு அது நம்ம இப்போ நினைக்க வேணாம். இன்னைக்கு இருக்க சாப்பாடு விஷயம் நம்ம நினைக்க வேண்டாம். ப்ரீவியஸ்ல இப்போ உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இல்லைன்னா எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்ல நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டா கூட இந்த 7 நாளும் வந்து ஒரு சாப்பாடு ஒன்று வைப்பாங்க. எப்படின்னா 2 நாள் நான்வெஜ் வைப்பாங்க, 5 நாள் வெஜிடேரியன் தான் இருக்கும். ஓகேங்களா. அது வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வைப்பாங்க. எல்லா காய்கறி போட்டு சாம்பார், ஒரு உருளைக்கிழங்கு தொக்கு வைப்பாங்க, ஒரு அப்பளம் வைப்பாங்க. இது எல்லார் வீட்லயும் நடக்கும். ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்பாங்க, ஒரு கூட்டு வைப்பாங்க. ஒரு கூட்டு இருக்கும், அது வாழைத்தண்டு கூட்டா இருக்கட்டும் இல்லை பூசணிக்காய் கூட்டா இருக்கட்டும், ஏதோ ஒரு சிறுபர் போட்டு ஒரு கூட்டு வைப்பாங்க. சிம்பிள் சாப்பாடு தான். ஸோ அப்புறம் இந்த ஒரு மோர் குழம்பு வைப்பாங்க, ஒரு நார்மல் சாம்பார் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு
கீரை மசியல் வைப்பாங்க. இந்த மாதிரி நார்மல் ஃபுட் இருக்கு இல்லைங்களா, ரொட்டீனா இதுதான் சொல்லிட்டு ஒரு நாள் மீன் குழம்பு வைப்பாங்க, ஒரு நாள் சிக்கன் குழம்பு வைப்பாங்க. ஸோ வாரத்தில் 2 நாள் தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம், இந்த 5 நாள் வெஜ்ஜு சாப்பிட்றோம். ஓகேங்களா. ஸோ அப்போல்லாம் நம்ம நல்லா தான் இருந்தோம். இட்லி பார்த்தா ஓரளவு நைட்டு தான் இட்லி கிடைக்கும். காலையில் பழைய சாதம் இருக்கும் சப்போஸ், இல்லைன்னா மத்தியானம் சாப்பாடு, மத்தியானம் கம்பல்சரி சாப்பாடு, காலையில் பழைய சாதம். எங்கள் அப்பாலாம் வந்து அவங்க ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் பழைய சாதம் கம்பல்சரி எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப வயசு வரைக்கும் நிறைய தண்ணியும் குடிப்பாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க. ஸோ எப்போவுமே ஆக்டிவாக, ரொம்ப நோய் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எப்போது வேலை பார்த்துக்கிட்டு. ஸோ உண்மையிலேயே சொல்கிற அந்த பழைய சாதங்கிறது ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் அது. ரைஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படி சொன்னீங்களே. ஸோ எதனால அது அப்படி சொல்றீங்க? ரைஸ் எதுக்கு முக்கியம்னா, நார்மலாக நம்ம சாப்பாடு சமைச்சு சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா மனசுக்கு பிடிச்சி அது சூட சமைச்சு சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல ஒரு சாம்பார் வச்சு அது ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து நைட்டு பசி எடுக்கல, நைட் டைம் பசி எடுக்கல, ஒரு இப்போ இந்த சம்மர் டைம் சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா, அந்த சாப்பாடு செஞ்சுருக்காங்க இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டாலே சாப்பிட முடியும் நம்மளால. எதுவுமே சாப்பிட பிடிக்கலனாலும் அந்த தண்ணி ஊற்றி சாப்பிடும்போது, வெறும் தண்ணி ஊற்றி, அந்த சுடு சாதம் இல்லை நார்மல் சாதமே அது ஊற்றி அதை சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். ஓகேங்களா. அது மெடிசன் மாதிரி இது ஆகுது. இல்லைன்னா இதுக்காக ஒரு கேஸ்ட்ரிக் டேப்லெட் போடு, அதை போடு, இதை போடுன்னு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி, சப்போஸ் ஸ்டமக் பெயினே வருது, ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அந்த கஞ்சி தண்ணி, வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ரைஸ் போட்டு வடிச்ச கஞ்சி தண்ணி போட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டாலே வயிறு சப்போஸ் புண்ணா இருக்கு அப்படின்னாலே அது ஆறிடும். நல்ல ஒரு 2-3 ஹவர்ஸ்ல நல்லா பசிக்கும். அதுவும் அது ஒரு மெடிசனா இருக்கு. பழைய சாதமும் நைட்டு சாதம் வச்சு அதுல தண்ணி ஊற்றி வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது கொஞ்சம் மோர் ஊற்றி சாப்பிட சொல்றாங்க. அப்படி இல்லாமல் நார்மலாக ஒருத்தவங்க அது பிடிக்க மாட்டேங்குது, நார்மலாக சாப்பிட்டாலே அந்த டே ஃபுல்லாகவே நல்லா பாடி கூலாக இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம் கூட. ஏதோ ஒரு இதில் பார்த்தா அமெரிக்கால எங்கேயோ அது ஒரு டின்ல பண்ணி 2500 சொல்லி விற்கிறாங்களாம். நம்மளை டைவர்ட் பண்ணிட்டு பழைய சாதம் சாப்பிடக்கூடாது, ரைஸ் சாப்பிடக்கூடாதுல பயமுறுத்தி விட்டுட்டு அவங்க நல்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மக்கள் வந்து சாதாரணமான விஷயங்கள். எனக்கு என்னன்னா, வாழறதுக்கு வந்து கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், நம்ம நிம்மதியாக வாழ முடியுங்கிறது இருக்கு. அதை விட்டு நம்ம வாழ்க்கை வந்து எல்லாருமே அது என்ன சொல்றது, காம்ப்ளிகேட்டடாக எடுத்துட்டு ரொம்ப கஷ்டமானதாக பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களும் சந்தோஷமா வாழ முடியுங்கிறத நான் சொல்றேன். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.